இந்த வரைபடத்தில் இருப்பது என்ன? படத்திலே காணப்படுபவைகள் எந்த ஒரு முக்கியமான வேதத்திலே கூறப்பட்ட ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்துகிறது. இந்த வரைபடம் யூதேயாவின் ஒரு நகரத்தின் புறநகர் பகுதியை சேர்ந்த ஒரு சிறுவனை பற்றிய அழகான கதையை சொல்லுகிறது. அந்த சிறுவன் புதிய விஷயங்களை காணவும் கேட்கவும் ஆர்வமாகவும் இருந்த ஒருவன். குறிப்பாக நஸ்ரேனாகிய இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட போது அவர் குணமாக்கி பிரசங்கித்து அற்புதங்களை செய்தவர் என அறிந்து அவரை பார்க்க வெகு ஆவலாக இருந்தான். ஒரு நாள் மேசியாவாகிய இயேசு தன் ஊருக்கு அருகில் வந்தது ஒரு அதிசயம் போல உணர்ந்தான். அந்த நாளிலே அவரை பார்க்க கேட்க ஏராளமான மக்கள் கூடினர். அவனது இதயம் மகிழ்ச்சியாலும் உற்சாகத்தாலும் வெடித்தது. இதிலே சிறந்த விஷயம் என்னவென்றால், அவனது பெற்றோர் அவரை காண செல்வதற்கு ஒப்புக்கொண்டனர். அவர்கள் அவனுக்கு 5 ரொட்டிகளையும் 2 மீன்களையும் பேக் செய்து தேவைப்படுபவர்களுடன் பகிர்ந்து கொள்ள சொல்லி அவனை அனுப்பினார்கள். கூட்டத்தில் இயேசு மிகவும் அழகாக பேசி கொண்டிருந்ததால் மக்கள் நேரத்தையும் பசியையும் மறந்துவிட்டார்கள். பகல் பொழுது செல்ல செல்ல அவருடைய சீடர்கள் மக்களை அனுப்பிவிட வேண்டும் என ஆண்டவரிடம் வந்தபோது அவர் இந்த மக்கள் கூட்டத்திற்கு உணவு கொடுக்க வேண்டும். அந்த 12 பேரும் மக்களிடம் சென்று யாரிடமாவது பகிர்ந்து கொள்ள உணவு இருக்கிறதா என்று கேட்க மக்களோ எதுவும் இல்லை என்றனர். அப்போதுதான் அதை கேட்ட அந்த சிறுவன் முன்னோக்கி வந்து, ஐயா, என்னிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றான். அந்த மனிதன், மகனே, மிக நல்லது என்று சொல்லி அந்த பொட்டலத்தை இயேசுவிடம் கொண்டு சென்றனர். இது மேசியாவுக்கு தேவையோ என எண்ணி சிறுவனின் இதயம் மகிழ்ச்சியால் பொங்கி வழிந்தது. ஆனால் இயேசு உணவை தூக்கி அதை ஆசீர்வதித்து ஆயிரக்கணக்கானோருக்கு உணவளித்த போது அவன் பிரமிப்புடன் பார்த்தான். மாத்திரமல்ல, 12 கூடைகள் நிறைய மீதம் இருந்தன. சிறுவன் மகிழ்ச்சியோடு வீடு திரும்பினான். அவன் அதிகமாக எதையோ பெற்றதாலோ இல்லை, மாறாக அன்புடனும் விசுவாசத்துடனும் தன்னிடமிருந்ததை கொடுத்ததால் தான். தூய இதயத்துடன் தேவைப்படும் போது கொடுக்கப்படும் மிக சிறிய உணவோ பொருளோ அல்லது உதவியோ அதை கற்பனைக்கு அப்பாற்பட்ட பேராசீர்வாதமாக ஆண்டவராகிய இயேசுவின் கருத்திலே மாறும். அநேகருடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு நினைவூட்டுகிறது. ஹல்லேலூயா.